கேதார்நாத் ஜோதிர்லிங்கம். இந்த கேதார்நாத் கோவில் இந்தியாவின் மிகவும் மர்மமான மற்றும் அதிசயமான ஜோதிர்லிங்கங்கள்ல ஒன்று. இமயமலையின் மத்தியில கடல் மட்டத்திலிருந்து சுமார் 11,755 அடி உயரத்துல இருக்கும். இந்த சிவஸ்தலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பக்தர்களையும் ஆராய்ச்சியாளர்களையும் ஆச்சரியப்படுத்திட்டு இருக்கு. 12 ஜோதிர்லிங்கங்கள்ல மிகவும் உயரமான இடத்துல இருக்கும் ஸ்தலம். சிவனின் முதுகு வடிவில் இருக்கும் லிங்கம். இமயமலையின் நடுவே அமைந்த தெய்வீக சூழல் பாண்டவர்கள் தொடர்பான புராண வரலாறு கொண்டது. இயற்கை பேரழிவுகளையும் தாண்டி நிற்கும் கோவில். பல பக்தர்கள் சொல்வது சிவன் அழைக்காம யாராலையும் செல்ல முடியாது. சிவபெருமானோட அழைப்புன்னு கருதப்படுது இந்த கேதார்நாத் கோவில். வட இந்தியாவின் இமயமலையில பனிமலைகளால சூழப்பட்ட ஒரு தெய்வீக இடம் இருக்கு. அங்க காற்று கூட ஓம் நம சிவாயா என்று சொல்வது போல இருக்கும். அந்த இடம்தான் கேதார்நாத் கோவில். இந்த கேதார்நாத் எப்படி உருவாச்சு? ஏன் சிவபெருமான் இமயமலையில மறைஞ்சாரு? பாண்டவர்கள் சிவனை தேடி ஏன் அலைஞ்சாங்க? 2013 நடந்த பேரழிவிலும் இந்த கோவில் எப்படி தப்பிச்சது? இன்று இந்த முழு வரலாற்றையும் பார்க்கலாம். குருஷேத்திர போர் முடிஞ்சது. பாண்டவர்கள் வெற்றி பெற்றாலும் அவர்களோட மனசுல அமைதி இல்லை. ஏன்னா அந்த போர்ல தங்களோட சொந்த உறவினர்கள், குருக்கள், நண்பர்கள், ஆயிரக்கணக்கான வீரர்கள் எல்லாம் உயிரிழந்தாங்க. அதனால யுதிஷ்டர் மிகவும் துயரத்துல மூழ்கினாரு. ஒரு நாள் யுதிஷ்டர் கிருஷ்ணரிடம் இந்த பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்குமான்னு கேட்டாரு. கிருஷ்ணர் சொன்னாரு, இந்த பாவத்தை நீக்க ஒரே வழி இருக்கு, சிவபெருமானோட அருளை பெறுங்கன்னு. அதன் பிறகு பாண்டவர்கள் சிவனை தேடி பயணம் தொடங்கினாங்க. பாண்டவர்கள் முதல்ல காசிக்கு போனாங்க. ஆனா சிவபெருமான் அவர்களுக்கு நேர்ல காட்சி தர விரும்பல. ஏன்னா மகாபாரத போர்ல ரத்த பாசம், மனுஷங்களோட அகங்காரம், கோபம், பழிவாங்கும் மனநிலை இதெல்லாம் சிவனை வருத்தமடைய செஞ்சது. அதனால அவர் காசியை விட்டு இமயமலைக்கு போயிட்டாரு. பாண்டவர்கள் அவரை பின்தொடர்ந்து போனாங்க. இறுதியில சிவபெருமான் ஒரு மிகப்பெரிய காளை வடிவம் எடுத்தாங்க. அந்த காளை சாதாரண காளையா இல்லை. அதன் கண்கள்ல பிரபஞ்ச சக்தி இருந்துச்சு. அது இமயமலையின் பனிமலையில சுற்றி திரிஞ்சுது. ஒரு நாள் பாண்டவர்கள்ல அந்த காளையை கவனிச்சாங்க. அப்போ பீமனுக்கு சந்தேகம் வந்தது. இந்த காளை சாதாரணமானது இல்லை. பீமன் உடனே தனது மிகப்பெரிய உருவத்தை எடுத்தாரு. இரு மலைகளுக்கிடையே கால்களை விரிச்சு நின்னாரு. மற்ற மாடுகள் எல்லாம் கால்களுக்கு கீழே சென்றது. ஆனா அந்த ஒரு காளை மட்டும் தயங்கியது. இதை கண்ட பீமன் உடனே காளையின் முதுக பிடிச்சாரு. அந்த நொடியில அந்த காளை நிலத்திற்குள்ள மறைய தொடங்குச்சு. பீமன் பலமா பிடிச்சாலும் முழுவதுமா பிடிக்க முடியல. அப்போ காளையின் முதுகு பகுதி மட்டும் வெளியே இருந்தது. அந்த இடமே இன்று கேதார்நாத் ஜோதிர்லிங்கம்னு அழைக்கப்படுது. சிவபெருமானின் காளை வடிவ உடல் பல இடங்கள்ல தோன்றியது. அவை பஞ்ச கேதார்னு அழைக்கப்படுது. கேதார்நாத் காளையின் முதுகு பகுதி, துங்நாத் கைகள் பகுதி, ருத்ரநாத் முகம், மத்திய மகேஸ்வர் நாபி பகுதி, கல்பேஸ்வர் ஜடாமுடி. இந்த 5 ஸ்தலங்களும் சிவபெருமானின் சக்தி நிறைந்த இடங்கள்னு நம்பப்படுது. பாண்டவர்கள் சிவனை வழிபட்டு பாவ நிவர்த்தி பெற்றாங்க. அதன் பிறகு அவர்கள் அந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டினாங்க. காலங்கள் கடந்துச்சு. பனி, மழை, புயல் அனைத்தையும் தாண்டி அந்த ஆலயம் நிலைத்து இருந்துச்சு. பின்னர் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஆதி சங்கராச்சாரியார் இமயமலைக்கு வந்தாங்க. அவர் கேதார்நாத் கோயிலை புதுப்பிச்சாரு. பூஜை முறைகளை அமைச்சாரு. இந்த தலத்தை மீண்டும் மக்களிடம் கொண்டு வந்தாரு. ஆதி சங்கராச்சாரியாரின் சமாதியும் கேதார்நாத் அருகே இருப்பதா நம்பப்படுது. ஒவ்வொரு வருடமும் கடும் குளிர்காலம் வரும். அப்போ முழு கேதார்நாத் பகுதியும் பனியில முழுகும். வெப்பநிலை 15 டிகிரி வரை குறையும். மக்கள் அங்க தங்க முடியாது. அதனால கேதார்நாத் கோவில் 6 மாதங்களுக்கு மூடப்படும். கோவில் மூடப்படுறதுக்கு முன்னாடி ஒரு அகண்ட தீபம் ஏற்றப்படும். 6 மாதங்கள் கழிச்சு கோவில் திறக்கும் போதும் அந்த தீபத்தின் சக்தி தொடர்கிறது என்பது கேதார்நாத் கோவிலின் மற்றொரு மர்மம். கேதார்நாத்தை சுற்றியுள்ள மலைகள்ல இன்னும் யோகிகள் வாழ்றாங்க. சில நூற்றாண்டுகளாக தியானத்துல இருக்கிறாங்க. சில நேரங்கள்ல மலைகள்ல மணி ஓசை கேட்கும். சில தெய்வீக ஒளியை கண்டதாகவும் சொல்றாங்க. அதனாலதான் இமயமலை தேவர்கள் நிலம்னு நம்பப்படுது. 2013 ஜூன் மாதம் இமயமலையில கடும் மழை பெஞ்சுது. மேக வெடிப்பு ஏற்பட்டுச்சு. மலைகள்ல இருந்த பனிப்பாறைகள் உடைந்துச்சு. அதன் காரணமா வெள்ளம், கற்கள், சேறு, மரங்கள் அனைத்தும் கேதார்நாத்தை நோக்கி வேகமா வந்தது. முழு பகுதியும் அழிவுல மூழ்கியது. ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தாங்க. வீடுகள், கட்டிடங்கள் அடித்து செல்லப்பட்டுச்சு.
ஆனா அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்த ஒரு அதிசயம் நடந்தது. கோவில்ல பின்னால ஒரு பெரிய பாறை வந்து நின்னுச்சு. அந்த பாறை வெள்ளத்தின் வேகத்தை தடுத்தது, பெரிய கற்களை தடுத்தது, கோவிலை நேரடியா தாக்காம காப்பாத்தியது. இதனால கோவில் பெரும்பாலும் சேதமின்றி தப்பிச்சது. அந்த பாறை பீம்ஷிலான்னு அழைக்கப்பட்டுச்சு. பல பக்தர்கள் இந்த சிவபெருமானோட அருள்னு நம்புறாங்க. பனியால மூடப்பட்ட கேதார்நாத்தை பார்த்தவங்க இது கோவில் போல இல்ல, சிவபெருமானோட தியான உலகம்னு சொல்றாங்க. நில ஒளியில பனியில விழும் முழு கோவில் வெள்ளி போல பிரகாசிக்குமா. அந்த அமைதியில ஓம்ன்ற அதிர்வு உணரப்படும். மனுஷங்க வரலாம் போலாம், இயற்கையின் மத்தியில சிவசக்தி என்றும் நிலைச்சிருக்கும். மீதமுள்ள ஜோதிலிங்கங்கள் பத்தி அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம், காத்துருங்க.